நன்றி திரு சத்யா அவர்கள். சத்யா அவர்கள் சொல்ற மாதிரி இப்ப ரீசெண்டா நிறைய நிகழ்வுகள்ல சேகர் பாபு அவர்கள் யாரோ ஒருத்தர்கிட்ட சண்டை கட்டுற மாதிரி அந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது ஒரு தொய்வுகளையோ சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், அல்லது ஒரு கடுமையான போட்டியின் மூலம் அவரு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஏன்னா நிறைய மக்களோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறப்ப அதை பூர்த்தி பண்ணாங்களா ஆளும் அரசு, இல்ல அந்த பூர்த்தி பண்ண தவறுனது அப்படிங்கறதும், அதுக்கப்புறம் தேர்தல் அறிக்கைகள் என்ன, கூட்டணிகள் என்ன, அந்த கூட்டணி எல்லாம் அவங்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்பை ஏற்படுத்தி தருமா அப்படிங்கிறது எல்லாமே அமைஞ்சுதான் ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கறதே இருக்கும். அப்ப ஏற்பட்ட இடத்துல இந்த துறைமுகம் தொகுதி அப்படிங்கிறது கடுமையான போட்டி கண்டிப்பா 2026 சந்திக்க இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பா சொல்லவே முடியாத ஒரு போட்டியா தான் இருக்கும். அதுல இப்போதைக்கு சொல்லணும் அப்படின்னா பி.கே. சேகர் பாபு அவர்கள் ஒரு 2 நிலைப்பாட்டுல தான் அந்த தொகுதியில நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா அங்க இருக்கிற மக்களும் மாற்றம் இருந்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறது தான் ஆய்வு முடிவுகளும் நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க.